பிரபல செஃப்பான மாதம்பட்டி ரங்கராஜ் தனக்கு ஜாய் கிறிசில்டா மூலமா பிறந்த குழந்தைய கூட ஒரு போட்டோ ஒன்று ஷேர் பண்ணி கூடவே ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்த தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஜாய் கிறிசில்டா மூலமா தனக்கு பிறந்த குழந்தையோட ஒரு போட்டோ போட்டு கூடவே ஒரு போஸ்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய மகன் ராகாவுக்கு ஒரு தந்தையா இருந்து எல்லா கடமைகளையும் கிட்டத்தட்ட 6 மாசமா முழு பொறுப்போட எல்லாமே நான் செஞ்சுட்டு வரேன். இதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கணும், ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நான் எப்பவுமே அவங்க கூட துணை நிற்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆதரவா அந்த குழந்தைக்கு ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாரு. கடந்த 2025 வருஷம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசில்டா அப்படின்ற பெண்ணோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததா ஒரு விஷயம் பயங்கர சர்ச்சைக்குரிய விதத்துல சோசியல் மீடியாவில் பரவலா பேசப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. அவங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல இவங்க 2 பேருக்கும் குழந்தை உண்டா இருந்ததா அப்போது விஷயம் சொல்லப்பட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு விஷயம் வெளியே தெரிஞ்சதுமே மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த குழந்தை என்னுடைய குழந்தை இல்ல, அது வேற யாரோட ஒரு குழந்தை, ஜாய் கிறிசில்டா என்னை ஏமாத்த ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவர் வெளிப்படையா சொல்லியிருந்தாரு. அதற்கு துணையா அவருடைய மனைவியான ஸ்ருதி ரங்கராஜுமே அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. ஆனா ஜாய் கிறிசில்டா கோர்ட்ல அவர் மேல வழக்கு போட்டுட்டாங்க. ஜாய் கிறிசில்டா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இது அவருடைய குழந்தை தான், நான் அவர் கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், இது அவங்களோட மனைவிக்கும் அவங்களுடைய மாமியாருக்குமே இது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா கோர்ட்ல கடைசியில என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல இந்த குழந்தை மாதம்பட்டி ரங்கராஜோட தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதனால இந்த குழந்தைய மாதம்பட்டி ரங்கராஜும் சேர்ந்து பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல சொல்லிட்டாங்க. அதன் விளைவா இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த குழந்தையை கிட்டத்தட்ட 6 மாசமா அவர் தான் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. மாதம்பட்டி ரங்கராஜ் செஞ்ச இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிச்சன்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.